தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர்ல கோதுமை மாவு பயன்படுத்தி நம்ம வீட்டிலேயே பிரெட் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி பல வகையான ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சேனல் பிளேலிஸ்ட்டில் ரெசிபிஸ் சமையல் அப்படி இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் நம்ம வந்து சுகர் வந்து சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்துக்கலாம். இது நல்லா நம்ம கலந்ததுக்கு பிறகு இதில் வந்து ஈஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு தான் பயன்படுத்தியிருக்கேன். 2 டீஸ்பூன், அதாவது குட்டி ஸ்பூன் இருக்கும்ல, அதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிடத்துக்கு பிறகு நம்ம பார்த்தோன்னா இந்த ஈஸ்ட் வந்து நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதை வந்து திரும்பவும் நம்ம கலந்துக்கலாம். கலந்ததுக்கு பிறகு நம்ம மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக வந்து 2.5 கப் அளவுக்கு மாவு வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாவு சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கைகள் வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு வந்து சேர்த்துட்டோம். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்ததாக வந்து உப்பு சேர்த்துக்கணும். இந்த மாவு போடும்போதே நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ வந்து சேர்த்துட்ருக்கேன். நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா கைகள் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவு வந்து பிசைகிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எண்ணெய் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்க்கலை, தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் 1 கப்பு தண்ணி சேர்த்தோம். இப்போ வந்து ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம தண்ணி வந்து சேர்த்துருக்கோம். இவ்வளவே போதும். இந்த மாவு கொஞ்சம் கையில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக வந்து இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வந்து வரும். இப்போ வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது நீங்கள் கொஞ்சமாக தடவிக்கோங்க. அந்த மாவு வந்து காஞ்சி போகக்கூடாது, அதுக்காக தான். இந்த மாதிரி நம்ம நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 மணி நேரம் இதை அப்படியே வச்சிடலாம். ஏதாவது ஒரு இது வச்சு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. ஒரு துணி கூட நீங்கள் போட்டு மூடி வைக்கலாம், கரெக்டாக வந்து வரும். இப்போ கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம தூவி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்ச மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை நம்ம திரும்பவும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தூவி போட்டிருக்கோம்ல மாவு, அது மேலே இதை வச்சுக்கலாம். இது வந்து கைகளில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே இருக்கும், அதனால இது மேலேயும் நம்ம கொஞ்சமாக மாவு வந்து தூவிக்கலாம். தூவிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவு வந்து போடக்கூடாது, ஏன்னா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாக போயிடும். கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வந்து வரும். அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா வந்து கைகளால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட 2 கைகள் பயன்படுத்தி நான் வந்து பிசைஞ்சுக்க போகிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டில் வந்து பண்ணது ரொம்ப சாஃப்டாக அந்தளவுக்கு நம்ம பண்ணலை. அதனால் இந்த மாதிரி கைகளை வச்சு அழுத்தி நம்ம வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணி நம்ம வந்து திரும்ப பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக நமக்கு வந்து வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஓரளவுக்கு அந்த ஷேப் வந்து பிரெட் மாதிரி கொண்டு வர போகிறேன். என்ன காரணம்னா எங்கிட்ட வந்து அந்த பிரெட் பேக் பண்ணக்கூடிய டின் வந்து கிடையாது. நான் வந்து சாதாரண பேனில் வச்சு தான் பண்ண போகிறேன். அதனால இந்த மாதிரி ஷேப் வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி டின் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அளவு வந்து ஷேப்பெல்லாம் கொண்டு வரணும் அப்படி கிடையாது. சும்மா அந்த மாதிரி மாவை பிசைஞ்சு நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஷேப்பில் அப்படியே வந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம எல்லாமே மாவு பண்ணிட்டோம். அந்த ஷேப்பெல்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணதுக்கு பிறகு இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து நெய் வந்து தேய்ச்சிக்கலாம். நீங்கள் வந்து பட்டர் இல்லைனா எண்ணெய் வந்து தேய்க்கிறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு பேன் எடுத்துகிட்டு, அதாவது நான் வந்து பேக் பண்ணக்கூடிய அந்த பேனில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து திரும்பவும் ஒரு துணி வச்சு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாவு உங்களுக்கு ரொம்ப தெரியும், அதாவது ரொம்ப பெருசாக வந்திருக்கு. 2 சைட்லேயுமே அந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம திரும்பவும் அதை ஓரளவுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணி வச்சுட்டு நம்ம பேக் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பால் கூட வந்து வச்சுக்கலாம் இந்த இடத்துல. அதாவது நெய் வந்து நம்ம தடவுறதுக்கு பதிலாக பால் வந்து நம்ம தடவினாலும் ரொம்ப அழகாக தான் இருக்கும், நல்ல டேஸ்டியாக வரும் நமக்கு. அது இந்த கலர் கூட பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் வந்து பட்டர் இல்லைனா ஆயில் வந்து தடவுறதா இருந்தாலும் தடவிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிடமாக ஒரு குக்கரை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் மணல் அந்த மாதிரி கீழே போட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் வந்து போட்டுட்டு வச்சுருக்கோம். நல்ல ப்ரீஹீட்டான அந்த குக்கரில் நம்ம இதை வச்சுட்டு பேக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஹையில் வச்சு அதை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வச்சதுக்கு அப்புறமா வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 50 நிமிடம் நம்ம வைக்கணும். 45லேருந்து 50 நிமிடத்தில் நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம வந்து எடுத்துக்கலாம் வெளியே. கலர் பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும், அது வந்து நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கும், கொஞ்சம் சூடு ஆறட்டும். இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக வந்து நெய் வந்து தேய்ச்சிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டர் கூட தேய்ச்சிக்கலாம், அதுவும் நல்ல சுவையாக இருக்கும். எல்லாமே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சூடு ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி, அதாவது பிரெட் வந்து நம்ம எந்த மாதிரி ஸ்லைஸ் போடுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையானதாக இருக்கும்.
ஈஸியாக வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணும்போது நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா பட்டர் பேப்பர் மேலே வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.